இல்லை இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டோனரும் என்ஜிஓ எப்படி எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க, எப்படி நீங்கள் எக்ஸம்ஷன் வாங்குறீங்க, அதை எப்படி நம்ம கிளாரிஃபை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அதுக்கு வேணும், என்னென்ன எவிடன்ஸ், அதாவது டாக்குமெண்ட்ஸ் இன் சென்ஸ் நீங்கள் ஒரு டொனேஷன் கொடுக்குறீங்க என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கணுன்றதை நம்ம இப்போ சொல்ல போகிறோம். அது வந்து நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்குது. ஒரு டொனேஷன் கொடுக்குறோம், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு எடுத்து வாங்கணும், அது மாதிரி ட்ரஸ்ட்டாக இருக்காங்க, ட்ரஸ்ட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நான் உங்களுக்கு தரணுன்றதும் கேட்குறீங்க. ஸோ அதை பற்றின ஒரு விரிவான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சேலரி பர்சனாக இருக்கீங்க, ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு டேக்ஸ் டிக்ளரேஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது இல்லைங்களா. ஒரு அசஸ்மெண்ட்டை ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் தருவீங்க. அது முதல்ல எதுக்குன்னு சொல்லிடுறேன் நான். ஒரு டிக்ளரேஷன் ஃபார்மில் வந்து நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணுவீங்கன்னா, நீங்கள் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் பண்ண போகிறீங்க, வரக்கூடிய அந்த சேலரியிலேருந்து என்னென்ன நீங்கள் செய்ய போகிறீங்கன்றதை முன்னாடியே தீர்மானித்து நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க. அது மூலமாக வந்து உங்கள் சேலரியில் டிடிஎஸ் பிடிக்காமல், அதாவது டிடிஎஸ் பிடிக்காமல் உங்களோட டேக்ஸை வந்து உங்கள் எம்ப்ளாயர் ஆல்ரெடி வந்து குறைச்சி உங்கள் எக்ஸம்ஷனுக்குள்ளே தான் இது பண்ணுவாங்க, உங்களோட இன்கம்மை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கரெக்டான ஒரு உங்களோட பிளானை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். எப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு வந்து இவ்வளோ டேக்ஸ் வரப்போகுது, இயர்லி இவ்வளோ டேக்ஸ் வரப்போகுதுன்னா அந்த டேக்ஸ் அமௌண்ட் எப்படி குறைக்கிறது முன்னாடி ஒரு ப்ரீ பிளான்டாக யோசிச்சு நீங்கள் ஒரு எல்ஐசியில் போடுறது, மியூச்சுவல் ஃபண்டில் போடுறது, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறது, அதே மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் கொடுக்குறது, இப்படின்றத பிளான் பண்ணி உங்கள் டேக்ஸை வந்து நீங்கள் ஜீரோ பண்ணிக்கலாம். அப்படி ஜீரோ பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள் டேக்ஸ் டிக்ளரேஷன் ஃபார்மும் முன்னாடியே நீங்கள் கொடுக்குறது. ஸோ அது எண்டு நீங்கள் வந்து ஃபார்ம் 16 வாங்கும்போது உங்களுக்கு எல்லாமே கிளைம் ஆகிட்டு ஜீரோவில் தான் இருக்கும். நீங்கள் டேக்ஸ் அடிஷனல் பே பண்ண வேண்டியது வராது. ஸோ அப்படி நீங்கள் டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுக்க தவறிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணி நடுவில் நீங்கள் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கீங்களோ, டொனேஷன் கொடுத்துருக்கீங்க, எல்ஐசி புதுசாக எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக நீங்கள் வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணி நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம், உங்கள் டிடிஎஸை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் ஜீரோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிக்ளரேஷன் ஃபார்மையும் கொடுத்து நீங்கள் ஆப்வியஸ்லி நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்படி டிக்ளரேஷன் ஃபார்ம் நீங்கள் கொடுத்துட்டா டிசம்பர் மாதம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிக்ளரேஷனில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னு மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான எவிடன்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அவங்க சைட்லேருந்து அதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து கிளைம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்படி சப்போஸ் நீங்கள் வந்து அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே வச்சில்ல, ரிசிப்ஸோ அதுக்கான ப்ரூஃபே வச்சில்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த டிக்ளரேஷன் ஃபார்மு வேலிட் இல்லாமல் போயிடும். ஸோ நீங்கள் டேக்ஸ் கட்டக்கூடிய ஒரு நபராகிடுவீங்க. அதாவது நீங்கள் வந்து அடிஷ்னலாக டேக்ஸ் பே பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வந்துடும். அப்போ அந்த டைமில் நீங்கள் வந்து ஐடி ஃபைல் பண்ணி அதுக்கான எவிடன்ஸில் நீங்கள் மேனுவலாக நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணி தான் நீங்கள் கிளைம் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்துடும். ஸோ அதுக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது இதெல்லாம் தவிர்த்து இப்போ டொனேஷன் நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்குறீங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன வாங்கி உங்களை எம்ப்ளாயர்கிட்ட நீங்கள் தரணுன்றதை நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் டொனேஷன் வந்து ஒரு 10,000 கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5,000 ருபீஸ் அதில் வந்து எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். அதாவது 50% எக்ஸ்டென்ஷன், 80Gக்கு வந்து 50% எக்ஸ்டென்ஷன் உண்டு. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷனில் நிறைய டைப் இருக்குது. அதே 80Gயில் வந்து 100% எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அது வந்து ஒரு சோஷியல் காஸ்க்காக ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா இந்த ஃப்ளட்டுக்கு ஃபண்ட் எடுக்கிறது, அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்கீம்ஸ் போடுறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஃபண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 50% 100% மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 100% அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் இருக்குன்னு போடுற இடத்துல நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ரிசிப்ட்ஸ் வரும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 100% உங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும். அதாவது 10,000 கொடுத்தீங்கன்னா 10,000 உங்கள் டேக்ஸில் குறையும். அதே மாதிரி இப்போ 80Gக்கு நீங்கள் சேரிட்டபிள் என்ஜிஓக்கு நீங்கள் வந்து ஒரு 10,000 கொடுக்குறீங்க அப்படின்னா 5,000 ருபீஸ் வந்து உங்களோட டேக்ஸ் டிடக்ஷன் ஆகும், உங்கள் டேக்ஸ்லேருந்து குறையும். ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் உங்கள் ட்ரஸ்ட்டுக்கிட்டேருந்து நீங்கள் டொனேஷன் கொடுத்த ட்ரஸ்ட்டுக்கிட்டேருந்து என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, மேனுவல் ரிசிப்ட்ஸ் ஒன்று கொடுப்பாங்க இல்லைங்களா. அந்த மேனுவல் ரிசிப்ட்ஸ் வாங்கினா அவங்க 80G நம்பர் போட்டு அவங்களோட பேன் நம்பர், அவங்க ட்ரஸ்ட்டோட நேம் எல்லாம் போட்டு நீங்கள் ரிசிப்ட்ஸ் வாங்கி நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதே போல் அவங்க சைட்லேருந்து அடிஷ்னலாக 10BE அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேஷன் நீங்கள் வாங்கி உங்கள் எம்ப்ளாயர்கிட்ட நீங்கள் தரணும். அதே மாதிரி ஒரு என்ஜிஓ இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் டோனருக்கு என்ன தரணும் அப்படின்றத இன்னும் டீட்டெயிலாக நான் சொல்லி எப்படி தரணுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு 80G எக்ஸாம்டட் என்ஜிஓவாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒருத்தங்க 10,000 டொனேஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த டொனேஷன் வாங்கிட்டு உங்களுக்கு மேனுவல் ரிசிப்ட்ஸ் கொடுத்துட்றீங்க. அதை தவிர்த்து இப்போ நான் அந்த டோனருக்கு சொன்னது தான், இப்போ அவர் எப்படி உங்கள்கிட்ட இந்த நான் சொன்னணும் அந்த 10BE வாங்கணும்னு சொன்னோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணால் 10BDன்ற ஒரு ஃபார்மை வந்து ஃபைல் பண்ணி அப்லோட் பண்ணாதான், அப்லோட் பண்ணி நீங்கள் ஃபைல் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த 10Bன்ற சர்டிஃபிகேட்ஸ் வரும். ஸோ அந்த 10BD அப்படின்ற ஒரு ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து உங்களோட டோனர்ஸோட லிஸ்ட் எல்லாமே நீங்கள் போட்டு அவங்களோட பேர், அவங்களோட பேன் நம்பரு, உங்களோட 80G நம்பரு, 80G அப்ரூவ் ஆன டேட்டு, எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்க, என்ன மோடில் கொடுத்தாங்க, இது எல்லாமே அதில் ஃபில் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் ஃபைல் பண்ணிங்கன்னா 24 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து 10BE அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்ஸ் வரும். அந்த சர்டிஃபிகேட்ஸ் உங்கள் டோனருக்கு நீங்கள் தரணும். அவர் அதை எடுத்துகிட்டு போய் எம்ப்ளாயர்கிட்ட தந்தால் தான் எக்ஸம்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த 10BE எதுக்காக, இப்போ முன்னாடிலாம் நார்மலாக நீங்கள் ரிசிப்ட்ஸ் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தீங்க, மேனுவல் ரிசிப்ட்ஸு. இப்போ இந்த 10BE எதுக்கு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா,
நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு உங்களோட ஸ்டேட்மெண்ட், அதாவது என்ஜிஓவாக இருக்கிற நீங்கள் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை கவர்மெண்ட்டுக்கு யார் யார் டொனேஷனாக கொடுத்துருக்காங்கன்ட்டு சப்மிட் பண்ணுறதுக்காக தான். அதாவது உங்கள் ஸ்டேட்மெண்ட்டை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. ஸோ இது மூலமாக தான் எக்ஸம்ஷன் வந்து உங்கள் டோனர் கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ஃபேக்காக சில பேர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து 10,000 கொடுத்தாங்க, 20,000 கொடுத்தாங்க, 1,00,000 கொடுத்தாங்கன்றது கவர்மெண்ட்டை ஏமாத்துற நோக்கத்தில் நீங்கள் வந்து ஃபேக்காக ரிசிப்ட்ஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா, அங்கே கிளைம் ஆயிடுச்சுன்னா கூட திருப்பி இன்டிமேஷன் ஆர்டர் வரும்போது மாட்டிப்பாங்க. அப்படி மாட்டும் போது என்ன ஆகும்னா 2 பேருக்குமே பிரச்சனை, டோனருக்கும் பிரச்சனை, என்ஜிஓக்கும் பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி ஃபேக்காக யாரும் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரு கம்மியான அமௌண்ட்டு கொடுத்துட்டும் அதிகமான ரிசிப்ட்ஸை போட்டும் கொடுக்காதீங்க. ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் தானே ஆகுது, அதிகமாக போட்டு கொடுத்தா வந்துடும், நம்ம எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதிகமாக 10,000 இடத்துல 1,00,000 போட்டு ஒரு சைபர் எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா கூட என்ஜிஓக்கும் பிரச்சனை, அதை கலெக்ட் பண்ணுற டோனருக்கும் பிரச்சனை. ஸோ நீங்கள் என்ன அமௌண்ட்டு டோனர் கொடுக்குறாங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு மட்டுமே நீங்கள் வந்து எக்ஸம்ஷன் அந்த 10B சர்டிஃபிகேட்ஸ் தரணும். ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு கிளாரிஃபிகேஷன் ஃபார் டிக்ளரேஷன். அந்த டிக்ளரேஷனுக்கும் அந்த எக்ஸம்ஷனை நீங்கள் வாங்குறதுக்கு உண்டான கிளாரிஃபிகேஷன் இதுதான். ஸோ இந்த 10BD எப்படி ஃபைல் பண்ணணுன்றதை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க வந்து நான் மேலே கார்டில் தரேன், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி 280G வந்து 10AC ஆர்டரில் எடுத்துருந்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரினுவல் டைம்லாம் வந்துட்டுருக்கோம். ரினுவல் டைம் வரலன்னா கூட நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே கூட நீங்கள் வந்து ஃபைனல் சர்டிஃபிகேட்ஸ்க்கு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதை நீங்கள் ஆக்டிவிட்டிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபைனல் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த டியூ டேட்டை தாண்டிடுச்சுன்னா நீங்கள் உங்களோட ஃபைனல் சர்டிஃபிகேட், அதாவது உங்களோட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்ஸே இப்போ வேலிட் இல்லாமல் போயிடும், எந்த வித யூஸும் இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபைல் பண்ணி வாங்கிங்க. கொரிஸ்லாம் வரும், கொரிஸ்லாம் நம்ம கிளியர் பண்ணி தான் நம்ம வாங்கி ஆகணும். ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து 3 to 4 மந்த்துக்கு மேலே ஆகும் உங்களுக்கு ஃபைனல் ஆர்டர் எடுக்கிறதுக்கு. ஸோ அதுக்கேற்றப்ப நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். இன்னும் நிறைய பேருக்கு அது தெரியாமல் அந்த டியூ டேட்டை தாண்டி எக்ஸ்பைரி ஆகிட்டுருக்கு, அது தெரியாமல் இருக்காங்க. நம்ம எவ்வளோ சொன்னாலும் புரியல. ஸோ மறுபடியும் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்கள் ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கியிருந்தீங்கன்னா ஃபைனல் சர்டிஃபிகேட்ஸ் எடுக்கணும். நீங்கள் நம்மக்கிட்ட தான் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் யார்கிட்ட பண்ணாலும் சரி உங்களோட டியூ டேட் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபைல் பண்ணி நீங்கள் ஃபைனல் ஆர்டர் வாங்கிடுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம என்ஜிஓக்கு எல்லா சர்வீஸும் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம டியூடு டிராஃப்ட் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு ட்ரஸ்ட்டுக்குள்ளே என்னென்ன பண்ணணுமோ எல்லா சர்வீஸும் வாங்கி கொடுத்துருக்கோம். சிஎஸ்ஆர்லேருந்து எல்ஏஐலேருந்து எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எந்த லீகல் இஷ்யூஸாக இருந்தாலும் சரி, வேறு எந்த சர்வீஸஸாக இருந்தாலும், என்ஜிஓ ரிலேட்டட் சர்வீஸ் எந்த சர்வீஸாக இருந்தாலும் நீங்கள் நம்மளை கால் பண்ணலாம். ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சேட் பண்ணால் கூட நான் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணி கொடுப்பேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.